இனி எப்பவும் சொல்லாத. உன்னை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ தடவை நான் என்னோட உயிரையே பணையம் வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? இதுக்குதான் என்ன விழ வச்சியா? என்ன தூக்கணும்னு அப்படி பண்ணிருக்கேன். திருட்டு பையன். அதுக்கு எதுக்கு நான் அப்படி பண்ணணும்? கல்யாணம் பண்ணிருக்கேன். ஆனா காதல் பண்ணலையே. காதல் சடங்கை இப்ப நிறைவேற்றிடுறேன். இந்த காதல்ன்ற விஷயம்லாம் சந்திரகாந்தா கிட்ட நடக்காது. காதல் வித்த நடந்துருச்சு. ஆகா, நான் சர்பத்துக்குள்ள உண்மையை பேசுற மருந்த சேர்த்தனா இல்ல காதல் மருந்து சேர்த்தனா? ஐயோ, உமா, நீ என்ன பண்ண? ஐயோ, நானும் என் அரகுர மந்திரமும் ஒருவேளை நான் தவறுதலா 2 கோப்பையிலையும் மருந்த கலந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? சந்திரகாந்தா இப்ப சுய நினைவில் இல்லையே. ஒருவேளை வீராவோட காதல் வித்த பழிச்சிருச்சுன்னா? இல்ல, நான் ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன பண்றது? வீராவை மயங்கி விழ வச்சிடலாம். அக்கும் பக்கும் அக்கும். ஐயோ, என்ன நான் இப்படி பண்ணிட்டேனே. இப்ப சந்திரகாந்தெல்லாம் மயங்கி விழுந்துட்டா. நல்ல வேலை எதுவும் நடக்கல. ஆனா என்னால சந்திரகாந்தாவோட ஒரு நாள் இப்படி வீணா போச்சே. இல்ல இல்ல, நாம இப்படி போயிடக்கூடாது. நாம போனதுக்கு அப்புறம் ஏதாவது நடந்துருச்சுன்னா? ஆனா இப்போ உள்ள எப்படி போறது? என்ன பண்றது? இங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். ஒருவேளை வீரா ஏதாவது செஞ்சா சந்திரகாந்தா கத்துவா. அப்ப டபக்குன்னு உள்ள புதற வேண்டியதான். போய் வீராவை பிடிச்சிருவேன். அப்பா, சந்திரகாந்தா, நான் தூங்க மாட்டேன். ஐயோ, தூங்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் தப்புதான்.